أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸ்களினுடைய இரண்டாம் நாள் பாடமாக நேற்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வகையில் வஹி வந்து சேரும். ஒன்று வானவர்களின் மூலமாக, இரண்டாவது கனவின் மூலமாக, மூன்றாவது ஏனைய வானவர்களின் மூலமாக என்பதையெல்லாம் நாம் நேற்றைய தினம் கண்டறிந்தோம். அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை முன்கூட்டியே இது குர்ஆன் என்று அறிவிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹி அல்லாத, அதாவது குர்ஆன் அல்லாத வேறு விஷயங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து சேரும். அது குர்ஆன் இல்லை என்பதையும் மிக தெளிவாக அறிவிப்பார்கள். இதன் அடிப்படையில் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சேர்ந்ததுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எழுதுவதற்காக நபி அவர்களிடத்தில் காத்திபுகள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள். இதில் முதன்மையானவர்களாக ஸைத் இப்னு சாபித், இதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோரெல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹியை மிக தெளிவாக எழுதி வைத்துக் கொள்வார்கள். இதே வரிசையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சொல்வார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவும் வஹியை எழுதியவர்கள்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் அண்டர்லைன் செய்து ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துலகாவில் வருவார்கள். துலகா என்று சொன்னால் பல நேரங்களில் பயான்களில் சில தலைப்புகளை கொடுத்து இதை நீங்கள் தேடி பாருங்கள் என்று நான் விட்டிருக்கிறேன். அதே போன்று துலகா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நான் உங்கள் கவனத்திற்கு விடுகின்றேன். 23 ஆண்டு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கிரேடுகளை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள், பின்னாளில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், உதவி செய்ய முன்வந்த அன்சாரிகள், பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள், இதே போன்று பலதரப்பட்ட கிரேடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் மக்கா வெற்றியின் போதும் மக்கா வெற்றிக்கு பின்னாலும் இஸ்லாத்தை தழுவியவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துலகா என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த துலகா என்ற பட்டியலில்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள் என்பதை நீங்கள் அண்டர்லைன் செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை நான் இடைக்குறிப்பாக உங்களுக்கு தருகின்றேன். ஆக மொத்தம் இப்படி காத்திபுகளை வைத்து, எழுத்தாளர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எழுதி வைத்துக் கொள்வார்கள். இந்த குர்ஆனை எழுதியவர்கள் அவரவர்களிடத்தில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக தெளிவாக மனனத்தில் இருக்கும். இப்படியே இருக்கும் காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பின்னால் குர்ஆன் முழுமையாக இறங்கியதற்கு பின்னால் கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை 2 முறை ஓதி காட்ட சொல்லி கேட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலும் அதுவரை இறங்கிய குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓத வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் கேட்டு அதை சரிபார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த கடைசி ரமலான், அந்த ரமலானில் மொத்த குர்ஆனையும் 2 முறை ஓதச் சொல்லி கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிபார்த்ததை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். பின்பு ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் யமாமா போர் நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய போர். இந்த யமாமா போரில் முஸ்லிம்கள் ஹாஃபில்கள், குறிப்பாக ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள் 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். இதனால்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள் இறந்து போனார்களே என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த இந்த ஹாஃபில்கள் இறந்து போய்விட்டார்கள், இந்த குர்ஆனை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்தந்த காத்திபுகளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த துண்டு துண்டாக எழுதி வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரே தொகுப்பாக நாம் தொகுத்து குர்ஆனை ஒரு முழு வடிவமாக ஆக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத எந்த ஒன்றையும் நானும் செய்ய மாட்டேன், நான் குர்ஆனை தொகுக்க மாட்டேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் 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 நிர்பந்தப்படுத்த அதனுடைய விளைவுகளை பற்றி எடுத்து சொல்ல பின்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போது யாரெல்லாம் குர்ஆனை எழுதி வைத்திருந்தார்களோ எல்லோரையும் கொண்டு வர சொல்லி அந்த குர்ஆன் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பின்பு எதுவெல்லாம் இரண்டாக மூன்றாக இருக்குமோ, ஒரே விஷயத்தை 2-3 முறை யார் எழுதி வைத்திருப்பார்களோ அதையெல்லாம் தனியாக ஒரு குர்ஆனுடைய தொகுப்பை சேர்ப்பதற்கு பின்னால் எக்ஸ்ட்ராவாக இருந்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எரித்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தான் நாம் ஆதாரத்தை பெறுகின்றோம். பழைய குர்ஆன்களை நாம் என்ன செய்வது? நிறைய பேர் கேட்குறாங்க, குர்ஆன் பழசாயிடுச்சு, பொட்டலம் அடிக்க கொடுக்க முடியாது, கைலான் கிடைக்கும். அப்போ அந்த குர்ஆனை நாம் என்ன செய்வது? பெஸ்ட் ஆப்ஷன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததுதான் அந்த குர்ஆனை எரித்து விடுவது, அல்லது நீங்கள் புதைத்து விடுவது, அல்லது நீங்கள் என்ன பண்றீங்களோ அதை மக்களுடைய பார்வையில் இல்லாமல், அது தேவையில்லாமல் புழங்காமல் அதை மறைத்து விடுவது. இங்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது ஒரு குர்ஆனை தொகுத்துவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த தோள்களை, மரப்பட்டைகளை, மீண்டும் மீண்டும் இருந்ததையெல்லாம் ஒன்று சேர்த்து எரித்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குர்ஆன் என்பது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் அது ஒன்று பெறுகிறது ஹிலாஃபத்தில். பின்பு அதற்கு பின்னால் சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இது குர்ஆனுடைய வரலாறு. இப்போ குர்ஆனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படி சஹாபாக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டு இருந்ததென்றால் ஹதீஸினுடைய நிலை என்ன என்பதுதான் இப்போது கேள்வி. அதுதான் நம்மளுடைய பாடமும். ஹதீஸை எப்படி வைத்திருந்தார்கள்? ஹதீஸை குர்ஆனிற்கு முக்கியத்துவம் கொடுத்த சஹாபாக்கள் எழுதிய அளவிற்கோ மனனம் செய்த அளவிற்கோ ஹதீஸை சஹாபாக்கள் எழுதவும் இல்லை, மனனம் செய்யவும் இல்லை. அந்த அளவிற்கு குர்ஆனிற்கு கொடுத்த முக்கியத்துவம் அளவிற்கு ஹதீஸ்களை பார்க்கவில்லை. சில சஹாபாக்கள் எழுதி வைத்தார்கள், நிறைவிட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் மனனம் செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை சஹாபாக்களை அழைத்து எழுதுங்கள் என்று சொன்னதை போன்று ஹதீஸ்களை எழுத சொல்லவில்லை. மாற்றமாக ஹதீஸ்களை சஹாபாக்களுக்கு முன்னிலையில் சொல்லி அதை அமல் செய்ய சொல்வார்கள். அது அத்தோடு முடிந்துவிடும். இப்படித்தான் ஹதீஸ்கள் இருந்தது. இதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 113வது இலக்கத்தில் கல்வியை பற்றிய அந்த பாடத்தில் பாபுல் இல்மில் கூறப்படுகின்றது. நான் என்னிடத்தில் என்னை விட சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸ்களை வைத்திருந்தவர்கள் யாரும் இல்லை. எனக்கு அடுத்ததாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சில ஹதீஸ்கள் இருந்தது. அவர் எழுதி வைத்துக் கொள்வார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது மனனம் செய்து வைத்துக் கொள்வேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 1870வது இலக்கத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் மார்க்க சட்ட அடிப்படையில் மார்க்க விஷயமாக இந்த குர்ஆனை தவிர, கை காட்டி சொல்றாங்க, இந்த குர்ஆனை தவிர மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களை தவிர அந்த ஏடுகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. ஹதீஸ்களுடைய ஏடு தனியாக இருந்தது, குர்ஆனுடைய தொகுப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தனியாக இருந்தது. இந்த இரண்டையும் கை காட்டி சொன்னார்கள், இந்த இரண்டை தவிர எங்களிடத்தில், எங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் வேறொன்றும் இல்லை என்று
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் இந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க வேண்டும், ஹதீஸ்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி குர்ஆன் ஒன்றாக தொகுக்க பெற வேண்டும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று கவலைப்பட்டார்களோ, இதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டு இந்த ஹதீஸை எப்படி தொகுப்பதென்பது தெரியாமல் 1 மாத காலம் இஸ்திகாரா செய்தார்கள். 2 ரக்காத்துகளை தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். தினம் தினம் இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக 1 மாத காலமாக செய்து வந்தார்கள். 1 மாதத்திற்கு பின்னால் அவர்களுடைய மனதில் ஒரு உறுதியை, ஒரு உதிப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இதை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வந்து சொன்னார்கள். நான் இவ்வாறு முயற்சி செய்தேன், ஆனால் எனக்கு அதை பற்றிய எந்த பிடிப்பையும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எனவே அதை நான் அப்படியே விட்டுவிட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல் மக்தல் என்ற நூலில் பாகம் 1 407வது பக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பின்பு ஹதீஸ்களை யார்தான் தொகுத்தார்கள்? சஹாபாக்களுடைய காலம், ஹிலாஃபத்துடைய காலத்திற்கு பின்னால் ஹதீஸ்களை யார் கொண்டு வந்தார்கள்? யாருடைய ஆட்சி காலத்தில் அது கிதாபுகளாக வடிவம் பெற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.